இந்த எபிசோட்ல நான் யாரை பத்தி ரொம்பவே ஃபீல் பண்ணேன்னா அது இஸ்கட்டை பார்த்து. இன்னைக்கு நாம ஒன் பீஸ் எபிசோடு 1159 தான் பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்ல சன்காடுமே என்னோட ரூம் ஐ மீன் என்னோட டெம்பிள், என்னோட பெட்டி ஐ மீன் என்னோட சர்வெண்ட், நீங்க எல்லாருமே என்னோட கிங்டமை வந்து நாசம் பண்ணிட்டீங்க, நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன், நீங்க எல்லாருமே என்னோட லிவிங் பெட்டுன்ட்டு துரத்த ஆரம்பிச்சிருவான். அதுபடி ஸ்ட்ராகட்ஸ் எல்லாருமே இஸ்கட்டுக்கு மேல உட்காந்துட்டு ஃபாஸ்டா போயிட்டு இருப்பாங்க. அப்ப நாமியுமே இவன் பார்க்க ரொம்பவே ஸ்கேரியா இருக்கான்ட்டி. அண்ட் ஜோரோவுமே இவன் வந்து காடா, இவன் வந்து டெவில் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்ட்டி. இப்படி ஃபாஸ்டா போயிட்டு இருக்க புஷ்ல அங்க கூடிய மக்கள் எல்லாருமே சன்கார்டை பார்த்துட்டு இஸ்கட் சமக்கு என்ன ஆச்சு சன்கார்டு கொஞ்சம் காம் டவுன் ஆருங்கன்ட்டு. பட் அவன் கேட்க மாட்டான், ஃபாஸ்டா போயிட்டே இருப்பான். அப்ப அங்க கூடிய மக்கள் எல்லாருமே ஸ்கையை பார்த்துட்டு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. நம்ம மட்டும் ஒண்ணுமே பண்ணலன்னா இந்த கிங்டம் வந்து மொத்தமா பேரிஸ் ஆயிரும். அண்ட் இதுதான் இந்த வேலோட எண்டான்ட்டு எல்லாருமே பயத்துல இருப்பாங்க. அப்ப சன்கார்டுமே இஸ்கட்டை பார்த்துட்டு இஸ்கட் நீ எதுக்கு வந்து என்ன விட்டு தள்ளி போயிட்டு இருக்கா வெயிட் பண்ணிட்டு. பட் இஸ்கட்டுமே பயந்து வந்து ஓடிட்டு இருக்கும், ஸ்ட்ராகர்ஸை கூட்டிட்டு ஓடிட்டு இருக்கும். அப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டவுன் இருக்கும். அந்த டவுனுக்கு போற வழியில வந்து ஒரு மிகப்பெரிய மலை இருக்குது. அதை வந்து எப்படி பண்ணிருப்பானா பிளாக்ஸ் மூலமா பண்ணிருப்பான். அதை பார்த்து லூஃபி வந்து இது எல்லாத்தையுமே பிளாக்ஸ் மூலமா உருவாக்கி இருக்கானா ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்குன்ட்டு. அந்த டைம் சன்கார்டுமே ஆல்மோஸ்ட் கேஷ் பண்ண வர போஸ்ல எல்லாருமே சுத்தி போலாமான்னு கேட்பாங்க. ஜோரோவும் சாஞ்சும் இல்ல நான் இதை கட் பண்றேன்ட்டு. அதுக்கு சாஞ்சுமே இல்ல நான் இதை கிக் பண்ணி பீஸ் விச மாத்துறேன்ட்டு. பட் லூஃபி வந்து இல்லன்னு சொல்றான். இல்லன்னு சொல்லிட்டு இஸ்கட்டை ஜம்ப் பண்ண சொல்றான். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இவன் ரொம்பவே எஃபெக்ட் போட்டு இது உருவாக்கி இருக்கான். அதனால எஸ்கேப் ஆக போஸ்ல இதை டேமேஜ் பண்ணாம நம்ம எஸ்கேப் ஆகலாம், டிஸ்ட்ராய் பண்ணாம எஸ்கேப் ஆகலான்ட்டு இஸ்கட்டை ஜம்ப் பண்ண சொல்லுவான். அதுபடி இஸ்கட்டுமே ஜம்ப் பண்ணுது. அது மிகப்பெரிய மலையை ஜம்ப் பண்ணுது. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பள்ளமா இருக்குமா, அதெல்லாம் ஒழுங்கா லேண்ட் பண்ண முடியாது, டைரக்டா கீழே விழுது. அது மூலமா பாதி இடம் டேமேஜ் ஆகுது, பாதி டவுன் வந்து டேமேஜ் ஆகுது. இதை பார்த்து ஜோரோ வந்து நான் இதனால தான் சொன்னேன் நான் வந்து கட் பண்றேன்ட்டு. அதுக்கு லூஃபியுமே நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லா இருக்கலாம்ட்டி. அண்ட் இஸ்கட்டை வந்து திட்டிட்டு இருப்பான், நீ வந்து கேர்ஃபுல்லா இருன்ட்டு.